ஏஷாகிமம் சகலேஷோதிரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்சிம்ம குருவரிய பராப்ஜவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியமாஹம் பிரபத்யே. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிகரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுரோ வசு நைகரூபோ புருஹத்ரூபா சிபுவிஷ்ட பிரகாசனா. 29வது ஸ்லோகம், 266வது திருநாமம். சுபுஜஹா, அழகிய புஜங்களை உடையவன். தன்னை புகழாக பற்றியவன் ரக்ஷாபரத்தை என காத்தலான சுமை வகிக்கும் சோபனமான புஜங்களை உடையவன். தன் திருவிடைகளை உபாயமாக பற்றினவர்களுக்கு சிறந்த ரக்ஷகன். கற்பகக்காவனா நற்பலதோளுக்கு ஆழ்வார் பாசுரம். 2 மால் வரை தோள் செங்கண் திருமால் திருப்பாவை 30வது பாசுரம். சுபுஜஹா, 2 மால் வரை தோள். அடுத்தது துர்தரஹ, தடுக்க முடியாதவன், தரிக்க முடியாதவன். சிறந்த கை வன்மையால் மிகுந்த சக்தி உடையவன். பிரளய சமுத்திரத்தின் அலையெறியும் ஜலத்தை மணலால் கட்டப்பட்ட கரையால் தடுத்து நிறுத்த முடியாதது போல இவன் சக்தியும் தாங்க முடியாதது. வென்றிசே திண்மை விலங்கல் மாமேனி. வென்றி வெற்றி, திண்மை வலிமை, விலங்கல் மாமேனி பெருமாளை போன்ற மேனி உருவம். அடுத்தது வாக்மி, கொண்டாடும்படியான வாக்கை உடையவன். வாக்கினால் ஸ்துதிகளினால் கொண்டாடத்தக்க விஷயம் என்னவுமாம். வேதம் அவன் வாக்கு, சப்தத்தாலும் அர்த்தத்தாலும் சிறந்துள்ளது. தன் வாக்கினால் எல்லாரையும் அடிமைப்படுத்தும் அவன். அவதார் காலங்களில் இது பிரத்யக்ஷம். பிறருடைய வாதங்களுக்கு உடனுக்குடன் தக்க பதில் கொடுக்க வல்லவன். இதில் வாக்குக்கு அதிபதியான புரஸ்பதியான ஒத்தவன். ராமபிரான் ராமாயணத்தில் புத்திமான், மதுராபாஷி, பூர்வபாஷி, பிரியம்பதகா என்ற ராமனை சொல்லும் சிறந்த புத்தி உடையவன். இன்சல் பேசுபவன், முன்னர் பேசுபவன், பிரியமாக பேசுபவன். கிருஷ்ணாவதாரத்திலும் இப்படியே கீதாமிரதத்தை பொழிந்தவன். தேகவரியவோடு சாரதியாய் சென்று நிரந்தர வார்த்தை அறிந்துமே வார்த்தை அறிபவ மாதவர் காலன்மையாவரோ. தேகடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பவர்கள் கேட்கவும் பேராதே நச்சத்து. இந்த மாதிரி வாக்மி என்பது உதாரணம் கொடுக்கிறார். அடுத்தது மகேந்திரஹா, சிறந்த ஐஸ்வர்யம் உடையவன். எங்குள்ளவனை ஆகையால் எல்லாவற்றையும் உடையவன். இதனால் யாவராலும் கொண்டாடப்படும் பரமைஸ்வரியத்தை உடையவன். சர்வேஸ்வரன் இது பரமேஸ்வரியே இந்திரஹா என்னும் பெயர். பரமேஸ்வரியத்தை உடையவனை குறிக்கும். இந்திரன் என்ற சர்க்காதிபதி தெய்வத்தின் ஐஸ்வர்யம் அடையக்கூடியது, பரமேஸ்வரியமாகாது. இந்திரிய ஐஸ்வர்யம் அழியக்கூடியது, பரமேஸ்வரர் அப்படியாகாது. எம்பெருமானின் ஐஸ்வர்யமே அழிவற்ற பரமேஸ்வரியம். அவனே பரமேஸ்வரன். பொங்கோதம் சூழ்ந்தா புவனியும் விண்ணரகம் அங்காதும் சோராமே ஆளுகின்ற எம்பெருமான் ஐஸ்வர்யத்தை அண்டாள் சொல்றோம். வசுதஹா. அடுத்தது
அன்னத்தை கொடுப்பவன் வசும் ததாதீது வசுதா, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை உடையவனாய் எளியோர்க்கும் அந்த ஐஸ்வர்யத்தை தாராளமாக அளிப்பவன், தன்னையே அளிப்பவன் என்பதாம். அம்பரனே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நிருமான் நந்தகோபாலா திருப்பாவை. அந்த மாதிரி ஓஹோ, இது வண்ண கொடுக்கறதுக்கே பிறந்தோரோ இவர். வசுஹு அடுத்ததுதான் தனமாய் உள்ளவன். வைத்தமானிதி அற்ப பலங்களை வீடு விளைநிலம் பணம் முதலியன வேண்டுவதற்கு அவற்றை கொடுப்பவன். உண்ணும் சோர் விறகனே தென்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் வாசுதேவன் சர்வமிதி என்று உள்ளவனுக்கு தன்னை தந்த கற்பகம், எனக்கே தன்னை தந்த கற்பகம், தன்னையே தனமாக தருபவன், தானே தனமாக இருப்பவன். தனம் மதியம் பவபாத பங்கஜம் என்றாள வந்தார். 105வது திருநாமத்திலையும் 706வது திருநாமத்திலையும் இதே வசு சப்தம் வருது. அடுத்தது நைகரூபகா, பல உருவங்களை உடையவன், அநேக ரூபம் உள்ளவன். நான் ஏகரூபகா. இனி விஸ்வரூபனான பகவானை சொல்லும் திருநாமங்கள் மேற்கொள்கின்றன. விஸ்வரூபாயா என்று அவனை தியானம் பண்ணும் மந்திரம். இதனால் பல பல உருவங்களை உடையவன், உலகமெல்லாம் அதில் ஒவ்வொரு பொருளும் அவதுருவம். பஷ்யாமி துவாம் சர்வத்தோ அனந்தம் என்று கீதையில் இவரது எல்லையற்ற உருவங்களை எங்கும் காண்கிறேன். ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, மூன்று மூர்த்தி, பரமூர்த்தியாகி 5 பூதமாய் 2 சுடராய் அருவாகி ஏகமூர்த்தி நன்மை சேர் எண்ணில் மூர்த்தியாகி திருச்செந்து வருத்தம் எண்ணில் எண்ணில்லாத. அதே மாதிரி அடுத்தது ருஹத்ரூபகா, பெரிய உருவம் உடையவன். அவனுடைய உருவம் சர்வத்தோ அனந்த ரூபம், எந்தெல்லாம் படி மிகப்பெரியது. நான்கம் நமத்தியம் நபுனஸ்தவாதின் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபா என்று ஸ்ரீ கீதை விஸ்வரூபாத்தியாயத்தில் அர்ஜுனன் ஆரம்பமோ நடுவோ முடிவோ எனது உருவுக்கு தெரியவில்லை. ஓ விஸ்வேஸ்வரனே, விஸ்வரூபனானவனே, அவன் முருகன்கள் எல்லா திசைகளும் அடைத்து கொண்டு பெரியதாய் விளக்கும். அனந்தனை எண்ணுமாறறிய மாட்டேன் யாவையும் ஜெகந்தானே. பெருமாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிய நிமிர்ந்தோன் திருவடி. சிலம்பினடை சிறுபரல் போல் பெரியமேரு திருக்குழம்பில் கனகனப்ப திருவாகாரம் குலுங்கா மகாவராகமாய் தோன்றியவன். குழம்பினடையில் மேருவலை சிறுகல்லாயிற்று. அவ்வளவு பெரிய உருவம். அடுத்தது சிபி விஷ்டகா, ஒளி கிரணங்களிலும் வியாபித்துள்ளவன். சிபி ரஷ்மி கிரணம், வெளிச்சம். விஷ்டகா புகுந்துள்ளவன். இவரது சக்தி வாய்ந்த கிரணங்கள் உலகங்களை யாவத்தையும் நிறைந்து அவற்றை ஒழிக்கின்றன, எரிக்கின்றன என்று ஸ்ரீ கீதை விஸ்வரூபாத்தியாயத்தில் காணலாம். வந்தாய் என் மனம் புகழ்ந்தாய் வந்தனின்னாய் வந்தார் கொழும் சுகரே. நம்பி நிகழுமா நிகழும் ஆகாசமெங்கோ நீல் சுடல் 2 என்கோ விழுவன வண்ணனென்கோ ஆழ்வார் வாசகங்கள். அடுத்தது பிரகாசனா, விளங்கச் செய்பவன். தனது விஸ்வரூபத்தை மலருக்கு காட்டித் தந்தான். அர்ஜுனன் இவரது விஸ்வரூபத்தை காண விரும்புகிறேன், காட்ட முடியுமானால் அனுக்கிரகம் உள்ளதாயின் காட்டுவாய் என்று வேண்ட அவனுக்கு தெய்வீக கண்களை அனுகிரகித்து தனது விஸ்வரூபத்தை காணச் செய்தான்.
நந்தா விளக்கே அடுத்தற்கரியாய் திருமொழி பாசனம். அடுத்தது ஓஜஸ்தேஜோத்யுதிதர பிரகாஷாத்மா பிரதாபன ருத்தः ஸ்பஷ்டாட்சரோ மந்தரः சந்திராம்சுர் பாஸ்கரன். ஓஜஸ்தேஜோத்யுதிதரः பலம், பராக்கிரமம், தேஜஸ் எல்லாம் உடையவன். ஓஜஸ் பலம், தேஜஸ் தேசி, பிறரை வெல்லும் பராபிபல சாமர்த்தியம், யுதிஹி பிரகாசம், ஒளி, இவற்றை எல்லாம் உடையவன். விஸ்வரூபத்தின் பிறமையை சொல்வதை குன்றமன் ஏந்தியதும் நிகழில் மல்தரை சித்தனும் நிறமேத்தனும் நீண்டெடுங்கை சிகரமா கடினத்திலும் யுவபோல் வரவும் பிறவும் புகழ்கள் சோதிப்பிரான் செய்கை. திவ்யசூரிய சகசிரஸ்ய கல்வேத் யுகபதுத்திதா. விஸ்வரூபாத்தியாயத்திலே சஞ்சயன் சொல்வது 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் வானில் எழுந்ததால் ஒரு கிருஷ்ணா அது ஒளியை உருவாருக்கும் அப்படின்ற. அடுத்தது பிரகாஷாத்மா, ஒளி படைத்தவன், அதை யாவருக்கும் தெரிய விளங்கச் செய்பவன், ஒளிமணிவண்ணன். மூடர்களுக்கும் கூட வெளிப்படையாக அறியும்படி தன் பிரபாவத்தை காட்டுபவன். உள்கண்ணும் இல்லாத முழு குருடனை திருதராஷ்டிரம் கண்ணன் பெருமை உணர்ந்து துவமேவ புண்டரீகாட்சா சர்வஸ்ய ஜெகத்குரு தஸ்மாத்தே யாதவசிகேஷ்டா பிரசாதம் கத்துமரசு என்று பிரார்த்திக்கும்படி அவருக்கு தன் பெருமையை காட்டித் தந்தவன். தாமரை கண்ணனே, நீயே இவ்வுலகங்களுக்கெல்லாம் சுவாமி. ஓ யாருவகர சிரேஷ்டனே, என்மேல் கிருப்பை கூர்ந்து அருள் புரிவாய். மனுஷர் பிறவியில் தோன்று கண்காண வந்து துயரங்கள் செய்து நல் தெய்வதனை விலகினில் ஒய்க்கும் அம்மான் பாசுரம். அடுத்தது பிரதாபனஹா, தப்பிக்கச் செய்பவன், பகைவரை தனது உக்கிரத்தினால் எரித்து விடுபவன். தானே எரிசுடரும் மால்வரையும் வெண்டு செய்யும் கண்ட திரிசுடரும் மாய இறை. எரிசுடர் உஜ்வலமாய் எரியும் நெருப்பு, எரிசுடர் சூரிய சந்திரங்கள், இறைவனான எம்பெருமான் இவையாவும் தானே ஆய்வளம். விஸ்வரூப தேஜஸை யாராலும் கண் கொண்டு காண முடியாது. தாபம் உண்டு கண்ணும் தேஜஸ் மிகவும் பயங்கரமானது. ஹிரண்யம் பொன் உருகி வாழச் செய்த நரசிம்ம தேஜஸையும் நினைவூட்டும். பொன்பெயரோன் ஆகத்தை ஊரார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு ஆறார் இருந்தான் அரியுருவாய் கிரீதருடன். ருக்தகா, அடுத்தது நாம் சம்பத்தால் எப்போதும் நிரம்பி இருப்பவன். பருவ காலத்தில் கருவருடம் அலைபாயும் கடல் போல் நிரம்பி உள்ளவன். நாகவேஷ நம்பிரான் சரணேசன் நமக்கென்மை. செல்வர் பெரிய தூது போன கண்ணன் விஸ்வரூபத்தை கௌரவ சபையில் காட்டியவன். பேச்சை பாரதம் வர்ணிக்கிறது. திவ்யம் அத்புதம் சித்ராம் ருத்திமத்தாம் என்று தெய்வத்தன்மை பொருந்தியதும் வியக்கத்தக்கதும் அழகானதும் பொருள் நிரம்பியதுமான சொற்களை பேசினான். இதுக்கு பேருது ருத்தாகா. அடுத்தது ஸ்பஷ்டாட்சரா, ஸ்பஷ்டமான அக்ஷரங்களை உடையவன். பேசுபவன், தனது மகிமையை தெளிவாக பிரகாசப்படுத்தும் வேதாட்சர ராசிகளை
வெளியிடுபவன். உடல்மிகு சுருதி எனப்படுகிறது. இவனை தெளிவாக பிரதிபாதிக்கும் வேதம். அனயர்த்தயா பிரதிபாத்தியா ஸ்பஷ்டீகுருத வேதாட்சரா என்று இங்கு பாஷ்யம். வேதாட்சராசிகை கற்கள் பெருமையுற்று இவனை பேசுவதால் தெளிவாக உள்ளன. ஸ்பஷ்டாட்சரா. அடுத்தது மந்திரஹா, மந்திரமாயிருப்பவன், மனனம் செய்பவரை ரட்சிப்பவன். மந்தாரம் தாரையதீத மந்திரஹா என்று மந்திர லட்சணம். மந்திரத்தை சதா சொல்பவனை அது ரட்சிக்கிறது. இது சப்தாசக்தி. இவன் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவாகினாலே மந்திர பிரதிபாத்திய தெய்வம். இவனே ரட்சகன். அந்தனர்மா தந்தி வைத்த மந்திரத்தால் மறவாரென்றும் வாடுகையேல் வாடலாம் வடநெஞ்சமே. திருநந்தாண்டகம். அந்தனர்மா தந்தி வேதாந்தம், அதன் சாரம் மந்திரஹா என்றென்பருவான். மந்திரத்தால் திருமந்திரத்தால் வராக தர்ம ஸ்லோகத்தில் உடல் நலம் நன்றாய் உள்ளபோது என்னை மனதில் ஸ்மரிப்பவனை ரட்சகனாக பத்துமவரை ஷாவு அவனை கிட்டி அவன் கல் போலும் கட்டை போலும் நினைவித்திருக்கும் போது அவன் நான் நினைவில் கொண்டு மேலான இடத்துக்கு பரவதற்கு கடைத்துச் செல்கிறேன் என்கிறான் பகவான். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே கரீரே சதியோதரா தாதுசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சம் அமஜம் அகம் ஸ்மரானுதத்தம் நயாம் கர்மாங்கிரம் சொல்ற. அடுத்தது சந்திராம்சுகு, வெண்மதி போன்ற குளிர்ந்த தேஜஸை உடையவன். மந்திரம் ரட்சிப்பது, அனிஷ்டமான தாபத்தை போக்கி மனதை குளிரச் செய்வது. ஸ்னமகரம், களைப்பை போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியது. அவனுடைய கடாட்சம் திங்களும் ஆதித்யனும் இருந்தார் போல். திருப்பாவை. தண்டகாரண்ய மனுஷிகள் ராமனை கண்டதை தம் சோமம் இபோத்யந்தம் திருட்வா பூர்ணச்சந்தன் உதயமானது போல கண்டு மங்களாசாசனம் ஆசாசித்தார்கள். தண்டகாரன் பழைய பெண்ணருடனே ரிஷிகள் தான் மங்களாசாசனம். அது சந்திராம்சுஹு ராமச்சந்திரன். பாஸ்கரத்யுதிஹி அடுத்தது. புதிய சூரியனை போல் தேஜஸை உடையவன். கதிர்மதியும் போல் மிகத்தான். திருப்பாவை. சீராசுரர்கள் இரண்டாய் ஒரே சமயத்தில் சூரியனுடைய வெப்பமும் சந்திரனுடைய குளிர்ச்சியும் இவன் தேஜஸில் உண்டு. இது பகவானுடைய தனிச்சிறப்பு. எதிரிகளுக்கு ஆதித்யன், நண்பர்களுக்கு திங்கள். விஸ்வரூபியின் தேஜஸ் கொளுத்தவல்லது என்று முன்பே கண்டோம். ராட்சசர்கள் அவனை கண்டு பயந்து 4 திசைகளிலும் ஓடுகின்றனர். கீதை விஸ்வரூபாத்தியாய். பிராட்டி பெருமாளை ராமதிவாகரஹா என்கிறாள். சூரிய கிரணங்கள் போன்ற அம்புகளால் லங்கையை வெட்டச் செய்தவன். பாரதத்தில் கண்ணனையும் இப்படியே சொல்லுகிறது. அடுத்தது அமிர்தாம் சொல் பவோ பானு வென்று சுரேஸ்வரம் ஔஷதம் ஜெகதசேது சத்யதர்மா பராக்கிரமாத்மா. அமிர்தாம் சுஹு உத்பவஹ, அமிர்த அம்சு உத்பவஹ. அமிர்தமயமான கிரணங்களுடன் சந்திரனுக்கு பிறப்பிடமாய் உள்ளவன். சந்திரமா மனசோ ஜாதஹா என்கிறபடியே புருஷசூத்திரத்தில் குளிர்ந்த கிரணங்களை உடையவன் சந்திரன். இம்மகாபுருஷனுடைய மனதிலிருந்து உண்டானான். புருஷன் என்பது நாராயணனே. 282 சந்திராம்சுஹு அங்கேங்கிறது. அவனை சேவிக்கும் போது தாப்பம் தீரும் குளிர்ச்சி. அதற்கு தோத்துவாய் இங்கு சொல்லுகிறது. அடுத்த பானுஹு
என்று சூரியனை சொல்லும் பகவான். சுகிருதம் சர்வபூதானாம் என்று எல்லாவிடமும் சோபனமான ஹிருதயம் படைத்தவன், நல் எண்ணம் உடையவன். விபூணாமிரு வத்சலகா என்று சீதா பிராட்டி சொல்லுகிறார். பகைவனுக்கும் அருள் புரிபவன். அப்படிப்பட்ட குளிர்ந்த இதயத்தில் இருந்து பிறப்பு வெண்மதி தாபங்களை தீர்ப்பது. சந்திரனின் குளிர்ச்சி இவனுடைய மனதில் சிறு அம்சம். அடுத்தது வானுகு சூரியன், வெய்யகதிரோன் விளக்காக. சூரியனின் வெப்பம் நாராயணனுடைய தேஜஸில் ஒரு சிறு அம்சம். சூரியனுக்கு ஒளியை அளிப்பவன். இவனுடைய ஒளியில் ஒரு துளியை கொண்டு சூரியன் விளங்குகிறான் என்று ஸ்ருதி. பீஷோதேதி சூரியகா என்பதையும் நினைக்க வேணும். ஞானமாகி ஞாயிறாகி ஞானமுத்தும் ஏனமாய் இடந்த மூர்த்தி. திங்கள் ஞாயிறமாய் கெடும்பல் சுடராய் மாயா மருசுவா நீராய். சதபிந்துகு அடுத்தது துஷ்டர்களை அழிப்பவன். சஷபிந்துகு தீய வழியில் செல்லுபவர்கள் தீமையை போக்கி நல்வழிப்படுத்துபவன். கூடார் வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை தன் சீரால் கூடுவதராக்குபவன். தசம் என்றால் குடிலகதி, அக்கிரமான செயல்வடைமை. பிந்து இது அறிந்து மாற்றுபவன். தானு கெட்ட செயலை எரிப்பவன் என்று கொண்டு 155 255 தொடர்புகள் காண்பார். அங்கே அதை திருநாமம். சுரேஸ்வரஹா தேவர்களுக்கு தேவ, இமையோர் தலைவன். வானோர் கோமான் அமரர்கள் அதிபதி. சுரா என்பது நன்னடத்தை உடையவரை. இவரை மேன்மைப்படுத்தும் ஈஸ்வரன். தீன மழை அழிப்பது போல் நன்மையை வளர்ப்பவன். நற்செயலுடைய வரை பாலனம் பண்ணி ஆண்டு தன்னிடம் சேர்த்து கொள்பவன். ஆண்டுன்னா சேர்த்து கொள்ளுவன். தீயதெல்லாம் இறப்புக்கு நடத்துகிறது. சம்சாரத்தில் ஆழ்ந்தரம் ஆர்ஜவம் நேர்மை பிரம்மவரத்தை அடைவிக்கிறது என்று அர்த்தம். மனிதற்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஆழ்வார் பாஷம். ஔஷதம் மருந்து, சம்சாரமாக தீரா நோய்க்கு மருந்து. தேங்கோர வண்ணன் மருநாகம் தீர்க்கும் மருந்து. மருந்தும் பொருளும் அமிர்தமும் தானே. பேஷஜம் விஷக்கு மருந்து மருத்துவன். சம்சாரவென்னும் கொடிய விஷயத்தை போக்கும் மருந்தாயிருப்பவன். பேஷஜம் தொம் பகவான், பவௌஷதம் தொம் பகவான் என்று மகர்ஷிகள் பகவானை துதிக்கின்றனர். சரியார் வினசீர் மருந்தே, சம்சாரமான வேசீர் மருந்து. தரியேன் நிறுவன் சரணம் தந்து என் ஜன்மம் களையாயே. பிரிவி என்னும் பெரும் பிணிக்கு ஔஷதமாயிருப்பவன் பகவான். மருந்தே எங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்னார் என்பதே என்பதும் காண்க. பகவத் அனுபவத்தால் சேத்தனுக்கு விளையும் ஆனந்தத்தை தன்னது என்றெண்ணி ஸ்வரூப நாசம் ஏற்பட்டால் மருந்தாயிருப்பவன். அடுத்தது ஜெகத் சேதுகு அணை. நல்லதும் தீயதும் கலவாபல் பிரித்து வைக்கும் அணையாயிருப்பான். கடலில் சேத்துவை அமைத்த ராமன் சேத்து 2 நீர்களை கலவாமல் தடுப்பது. சேத்து வருடங்களும் பதவிகளுக்குரிய தர்மங்களும் கலக்கக்கூடாது. ஆஷ்டமங்களும் பதத்துக்குரிய தர்மங்களும் கலக்கக்கூடாது. புண்ணியபாவங்களுக்கு இடையே சுகமும் துக்கமுமான பலன்கள்
கலக்காமல் விளைய வேண்டும். இப்படி கலப்படம் ஏற்படாமல் அணையாயிருந்து பரிபாலிப்பவன் பகவான் ஜெகத் சேதுவன். செய்யாத வினைக்கு பலன் ஏற்படக்கூடாது. செய்த வினை பலனிக்காமல் போகலாகாது. புண்ணியபாப பலன்களை மாறாமல் கொடுப்பவன் பகவான். சுபகத் சுபமாப்னோதி பாபகத் பாபமஷ்ணுதே ராமாயணம். நல்ல காரியம் செய்பவன் நல்லதை பெறுகிறான், தீமை செய்பவன் தண்டனை அனுபவிக்கிறான். ஸ்ரீபாஷ்யத்தில் பராதிகரணம் காண்க. திருவெக்கா எம்பெருமான் வேகாசேது வெக்கனை என்பது நினைதற்குரியது. அன்று வெக்கனை கிடந்து எண்ணிலாத முன்னெல்லாம் திருச்செந்தவிருத்தம். சத்திய தர்மபராஜ பராக்கிரமா குணங்களும் பராக்கிரமமும் சத்தியங்களாஞ்சிருப்பவன். தர்மம், கல்யாண குணங்கள், பராக்கிரமம், தோல்வெளி இவை சத்தியம், வீண் போகாதவை. இவை விருதுபடாமல் உலகங்களை ரட்சிப்பவன், உய்விப்பவன். சர்வவேத சுத்தம் மஞ்சே என்மாம் கேசவா என்ற அர்ஜுனன் கண்ணனை குறித்து சொல்வது கீதையில அவருடைய குணங்களையும் செயல்களையும் பற்றி சொல்வது. கேசவனே, நீ கூறுவதெல்லாம் சத்தியம் என்று பிரதியிடுகிறேன். பாரடா வருவி யானமாமலையின் மறுப்பினை குவிடெடுத்திருட்டி ஊர்கொள் தின்பாதன் வீரகத்து அரங்கின் நல்ல கொண்டு சூழ்வகன் மேல் போர்கடாமரசன் பெருக்கெடு மாடமே விசை கஞ்சனத் தகர்த்தார் சீர்கொள் சித்தாய்ந்த தில்லம் நூதல் திருச்சித்தாரங்கள் சென்றாருவே. கம்சவதம் பண்ணிய மெடுக்கை சொல்லுகிறது. சீர்கொள் குணபூர்த்தி சித்தாயன் பாலகிருஷ்ணன் மானுஷம் முகராஸ்தாயா விஷ்ணு சத்தியபராக்கிரமா என்று ராமனை பற்றி மந்தோதரி வசனம். மாறில் போர் அரக்கன் மதில் நீர சித்துகந்த ஏரி சிவகனார். அஸ்மின் ஆரம்பம் விஜயகிரமக்கிரமம் லக்ஷ்மி வல்லபரிகத்தாம் வந்தே குருகரம்பராம்.